பாக்ஸ் இல்லைங்களா? ஹெடேஸ் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களோட 10வது ஆனிவர்சரி. இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் கோட் மூவிக்கு போனோம். அவர் பொள்ளாச்சி போய் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கல்யாணம் ஆகி கரெக்டாக 10 வருஷம், அதாவது 9 வருஷம் முடிஞ்சு 10வது வருஷம் ஆரம்பிக்குதுங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக வீடியோ எடுக்கலாம், நிறைய பக்கம் போய் வீடியோ எடுக்கலாம், கோயிலுக்கு போகலாம், படத்துக்கு போகலாம், அப்புறம் சின்ன சின்ன பர்ச்சேஸ் பண்ணலாம், அப்புறம் நாங்கள் எந்த இடத்துல கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் ரிவீல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்றுங்க. ஆமாங்க, என்ன நினச்சேன் அப்படிங்கிறத அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வெட்டிங் டே அப்படிங்கிறது எங்களுக்கு 2 பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா மைண்ட் இல்லை. திடீர்னு தான் எதாச்சியாக காலண்டரில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி வெட்டிங் டே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி நான்ட்டு கோயிலுக்கு போகலாம், மாசனியம் கோயிலுக்கு போய்ட்டுலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா இல்லை படத்துக்கு கீழே போகலாமா அப்படிங்கிற மாதிரி என் சம்சாரம் கேட்டால், திடீர் முடிவு அப்படிங்கிறான்னு பார்த்திங்கன்னா இல்லை அவசரமாக தான் கிளம்பணும். எப்போ போல் என் சம்சாரம் கிளம்புறதுக்கு பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் பண்ணிக்கிட்டா. சரி அப்படின்ட்டு நாங்கள் போய் நேரமாக போகலாம் அப்படின்ட்டு தம்பிக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். நேற்று வந்து அவன் படத்துக்கு போயிருந்தான். எத்தனை மணிக்கிட்ட ஷோ ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிருந்தேன். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு 10:15 அங்கே போயிட்டான், படம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். ஆனால் வீட்டிலேருந்து கிளம்புறக்கே மணி 10 ஆயிடுச்சு. 1/4 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா தேட்டருக்கு போய் ஆகணும். என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வண்டி ஓட்டிகிட்டு போனேன். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா தேட்டருக்கு வந்துட்டோம். தேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃப் கிட்ட கேட்டேன், எந்த டிக்கெட் எடுக்கிறது, பாக்ஸ் எடுக்கிறதா இல்லை கீழே எடுக்கிறதா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். இல்லை பாக்ஸ் எடு அப்படின்னு சொன்னால் பாக்ஸ் போய் கேட்டங்காட்டி பார்த்திங்கன்னா பாக்ஸ் டிக்கெட் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே தான் டிக்கெட் கிடச்சி அங்கே தான் போய் கொஞ்சம் படம் பார்த்தோம். சென்டராக மாதிரி தான் நான் சீட் கேட்டிருந்தேன். அதை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சென்டராக தான் கொடுத்துருந்தாங்க. சீட் நம்பர் பார்த்திங்கன்னா D18 19 அப்படிங்கிற சீட் தான் எங்களுக்கு கிடச்சிது. தேட்டருக்கு போனால் பார்த்திங்கன்னா நாங்கள் செல்ஃபி எடுப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்குன்ட்டு ஒன்றுமே தெரில, ஃபேஸ் சுத்தமாக தெரில. ஏற்கனவே நான் கொஞ்சம் கருப்பு, ரொம்பவே கருப்பு தான், என் ஃபேஸ் சுத்தமாக தெரியல. நாங்கள் என்ன நினச்சோம்னா, நாங்கள் போனதே லேட்டு, எப்படி இருந்தாலும் படம் போட்டிருப்பாங்க, பாதி சீன் போன பிறகு தான் படம் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். ஆனால் நாங்கள் போய் 10 நிமிஷம் கழிச்சு தான் படமே போட்டாங்க. நம்ம தளபதி ஸ்க்ரீனில் என்ட்ரி ஆகும்போது ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பாருங்கள். பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்து. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அப்பா விஜய் பார்த்தீங்கன்னா தன்னோட பையன் இறந்துட்டா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, அந்த பையன் உயிரோடு வரும்போது அதை எப்படி காட்டலாம் அப்படிங்கும்போது சூஸ் பண்ணி காட்டின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நாங்கள் கரெக்டாக இன்ட்ரோல் விட்டாங்க. இன்ட்ரோல் விட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 வெஜ் பப்ஸ், 2 காஃபி, 2 பாப்கார்ன், ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு நான் உள்ளே போய் உட்காந்துட்டு அப்புறம் மறுபடியும் படத்தை ஆரம்பித்தாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான். அவங்களையும் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் உள்ளே போனேங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேங்க. பொள்ளாச்சி சைடு பார்த்திங்கன்னா படம் புது படம் ரிலீஸ் ஆனால் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லோரும் வெயிட் பண்ணி படம் வெயிட் பண்ணி பார்த்தாலும் சரி, ஆனால் தங்கத்தில் தான் பார்க்கணும். இந்த சீன் நோட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். பேராண்டி மதுர வீரந்தானே எப்படி இன்சின் நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பார்க்கும்போது சிரிப்பாகவும் வந்துச்சு. அங்கேருந்து ஆடியன்ஸ் எல்லாமே சிரித்தாங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய சீனை சொல்லிட்டு போகலாம். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா எஸ்கேவை காட்டும்போது சரி, அப்புறம் தலை தோனி காட்டும்போது சரி, அப்புறம் நம்ம தலை அஜித் அவர் காட்டும்போது சரி, நிறைய சீன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அது ஒன் பை ஒன்னாக காட்டுற பாருங்கள். படம் பார்த்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நேராக பொள்ளாச்சி தான் போனாங்க. பொள்ளாச்சி போனோன்னு பார்த்திங்கன்னா என் பையன் காலையிலே பார்த்திங்கன்னா கேரம் போர்டு வேணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சு தான் போனான். இத்தனை நாள் பார்த்திங்கன்னா சைக்கிள் வேணும்னு கேட்டாங்க, வாங்கி தர முடியல. சரி கேரம் போர்டாக வாங்கி தரலாம் அப்படின்ட்டு பொள்ளாச்சி போய் கேரம் போர்டை வாங்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா என் மிஸ்ஸஸ் ஏதோ பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு கேட்டேன். சரி சும்மா நான் பார்க்குறேன், பிடிச்சிருந்தா வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளும் பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வச்சு பார்த்திங்கன்னா எதுவும் பிடிக்கல, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டுனாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜிம்மிக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தா, ஜிம்மிக்கு வேணும்னு கேட்டிருந்தா அதையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வீடியோ பார்க்க ரொம்ப வீடியோஸ் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.